ஆறாவது வினா, ஒரு குறித்த மாதத்தின் முதலாம் நாள் ஒரு வெள்ளிக்கிழமை ஆகும். கடைசி நாள் சனிக்கிழமை ஆகும். அம்மாதத்தில் எத்தனை நாட்கள் உள்ளன? இப்போ முதலாவது நாள் வெள்ளிக்கிழமை என்று சொல்லியிருக்கிறாங்கன்னு. ஆகவே நான் வெள்ளிக்கிழமையை பேஸ் பண்ணி அதற்கு வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாட்களில் வரக்கூடிய திகதிகளை இதில் குறிப்பிட்டிருக்கிறேன். ஒரு கிழமைக்கு முதலாம் திகதி வந்துச்சென்றால் அது திரும்ப அந்த கிழமை வரும்போது அதற்கு 8ஆம் திகதி வரும். அவ்வாறே 15ஆம் திகதி, 22ஆம் திகதி, 29ஆம் திகதி என்று அந்த கிழமைக்குரிய திகதிகள் இந்த ஒழுங்கில் செல்லும் என்பது நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டும். அதற்கமைய வெள்ளிக்கிழமை இறுதி வெள்ளிக்கிழமை 29ஆம் திகதியாக அமைவதால் வெள்ளிக்கிழமைக்கு அடுத்ததான சனிக்கிழமை. ஆகவே சனிக்கிழமை 30ஆம் திகதியாக அமையும். 30ஆம் திகதி சனிக்கிழமையாக அமையும். 30ஆம் திகதி இந்த சனிக்கிழமை தான் இந்த மாதத்தின் கடைசி நாள் என்று குறிப்பிடப்படுறதால இந்த மாதத்தின் நாட்கள் 30. இரண்டாவது விடை. ஏழாவது கேள்வி, பின்வரும் உருக்களில் ஒவ்வொன்றிலும் உள்ள செங்கோணங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் ஒழுங்கில் அவ்வுருக்கள் வரிசைப்படுத்தப்பட்டுள்ளன. விடையை தெரிவு செய்க. ஒழுங்கில் அவ்வுருக்கள் வரிசைப்படுத்தப்பட்டுள்ள விடையை தெரிவு செய்க. செங்கோணங்கள் அதிகரிக்கிற வரிசையை கேட்டிருக்கிறாங்க. இந்த சதுரத்தில் பார்த்தோம்னு சொன்னால் செங்கோணங்கள் 1, 2, 3, 4. இந்த முக்கோணி செங்கோண முக்கோணியில் 1, இந்த சி உருவில் 1, 2, டி உருவில் 1, 2, 3. ஆகவே செங்கோணத்தின் எண்ணிக்கை அதிகரிக்கும் ஒழுங்கு முதலாவது பி, அதற்கு பிறகு சி, அதற்கு பிறகு டி, அதற்கு பிறகு ஏ. முதலாவது விடை. தரப்பட்ட கோலத்தில் உள்ள வெறுமையான கட்டத்துக்கு பொருத்தமான விடை எது? இப்போ பார்த்தோன்னு சொன்னால் முதலாவது கட்டத்தில் செவ்வகம், முக்கோணி, சதுரம், வட்டம் என்று இருக்குதுன்னு. இரண்டாவது கட்டத்தில் முக்கோணி, சதுரம், வட்டம், செவ்வகம் என இருக்குது. முதலாவது கட்டத்தில் இரண்டாவது இருக்கிற முக்கோணி இரண்டாவது கட்டத்தில் முதலாவது இருக்குது. அதே போல் இரண்டாவது கட்டத்தில் இரண்டாவது இருக்கிற சதுரம் மூன்றாவது கட்டத்தில் முதலாவது இருக்குது. ஆகவே மூன்றாவது கட்டத்தில் இரண்டாவது இருக்கிற வட்டம் தான் நான்காவது கட்டத்தில் முதலாவது இருக்கணும். அப்படி பார்த்தோம்னு சொன்னால் முதலாவது விடையிலையும் வட்டம் இருக்குது, இரண்டாவது விடையிலையும் வட்டம் இருக்குது, மூன்றாவது விடையிலையும் வட்டம் இருக்குது. சரி, அடுத்து பார்ப்போம். வட்டத்துக்கு அடுத்ததாக என்ன இருக்குது? இங்கே வட்டத்துக்கு அடுத்ததாக ஒன்றும் இல்லை. இங்கே வட்டத்துக்கு அடுத்ததாக செவ்வகம் இருக்குது. இங்கேயும் வட்டத்துக்கு அடுத்ததாக செவ்வகம் இருக்குது. ஆகவே வட்டத்துக்கு அடுத்து செவ்வகம் இருக்கணும். அப்படி பார்த்தோம்னு சொன்னால் இந்த ஆன்சரில் இருக்குது, இங்கே இல்லை, இங்கேயும் இல்லை. ஆகவே 8வது வினாவுக்கு முதலாவது விடை. 9வது வினா, கதை ஒன்றின் பகுதி கீழே தரப்பட்டுள்ளது. அதிலுள்ள வெற்றிடங்களுக்கு பொருத்தமான சொற்கள் இடம்பெறும் பகுதியை தெரிவு செய்க. இந்த வினா நம்மளுக்கு வந்துச்சுன்னு சொன்னால், இந்த வினாவுக்கு நம்ம முகம் கொடுத்தோம்னு சொன்னால் நம்ம இருந்து இந்த உரை பகுதியை வாசிச்சுட்டு இருக்கிறது இல்லை. விடையை பார்க்கணும். விடையில் என்ன இருக்குது? முதலாவது விடையில் முதலாவது இடைவெளிக்கு ஒரு மரத்தின்னு தந்திருக்காங்க, இரண்டாவதுல கரையில்னு தந்திருக்கிறாங்க, மூன்றாவதுல ஒரு மரத்தின்னு தந்திருக்கிறாங்க. ஆகவே அந்த முதலாவது இடைவெளிக்கு பொருத்தமா ஒரு மரத்தின் வருமா கரையில் வருமானு பார்ப்போம். அப்போ அந்த வசனத்தை மட்டும் வாசிச்சு பாருங்க. ஒரு நாள் ஆற்றின் அருகே உள்ள ஒரு மரத்தின் கிளையில். அப்படி வந்தால் சரியா? ஒரு நாள் ஆற்றின் அருகே உள்ள கரையில் கிளையில் அப்படின்னு வந்தால் சரியா? கரையில் வந்தால் நிச்சயமாக அது பிழை. ஆகவே இரண்டாவது விடை இந்த வினாவுக்கு பொருத்தமற்றது. இரண்டாவது விடை வராது. இரண்டாவது இடைவெளிக்கு பொருத்தமான விடை எதுன்னு பார்ப்போம். முதலாவது விடையில் தேனீக்குண்டு இருக்குது, இரண்டாவது விடையில் சிட்டுக்குருவிண்டு இருக்குது. சரி, பார்ப்போம். ஒரு நாள் ஆற்றின் அருகே உள்ள ஒரு மரத்தின் கிளையில் இருந்த சிட்டுக்குருவி நண்பன் நீரில் அடித்து செல்வதை கண்டது. டேஷ் விரைவாக
சொண்டினால் மரத்தின் ஒரு இலையை பிடுங்கியது. யார் சொண்டினால் மரத்தின் ஒரு இலையை பிடுங்க முடியும்? தேனீக்கு சொண்டு இருக்குதா, சிட்டுக்குருவிக்கு சொண்டு இருக்குதா? சிட்டுக்குருவிக்கு தான் சொண்டு இருக்கு. ஆகவே இந்த வினாவுக்கான விடை 3வது தான் என்பது உறுதியாகின்றது. நாங்கள் இப்போ இதில் 3வது இடைவெளிக்கு பொருத்தமான விடையை நாங்கள் கண்டுபிடிக்க இல்லை. ஆனாலுமே இது வராது என்று இந்த விடை வராது என்று வெற்றுறதன் மூலமாக 3வது விடையை 3வது தான் விடை என்பதை இலகுவாக கண்டுபிடிக்க எழுது. உருவில் உள்ள முக்கோணிகளின் எண்ணிக்கை யாது? ஒவ்வொரு முக்கோணியாக நம்ம பண்ணி கொண்டு போகிறேன்னு பாருங்கள். இதில் 1, 2, இது பெரிய முக்கோணி 1, 3, இது 4, இது 5, இது 6. இது ஒரு முக்கோணியாக கருத முடியாது. இதையும் ஒரு முக்கோணியாக கருத முடியாது. ஏனென்று சொல்லி பாருங்க, இந்த முக்கோணியில் இந்த இடத்துல ஒரு கோடு இருக்கு. ஆகவே இவ்வாறு வந்தால் இது முக்கோணியாக கருதப்பட முடியாது. தவறுதலாக சிலர் இதை ஒரு முக்கோணியாகவும் இதை ஒரு முக்கோணியாகவும் எடுத்து 8 என்று போட்டுடலாம். நுணுக்கமாக கவனிக்க வேண்டும். இந்த இடத்துல இந்த கோடு வந்த சுட்டி இவை முக்கோணிகளாக கருதப்பட முடியாது. ஆகவே 10வது வினாவுக்கு 2வது விடை.